நம்ம ஆளு ஒருத்தன் அப்படிதான் சொன்னான், என்னை அவன் தடவி குணமாக்கிடுவான்னு நினைச்சேன். ஆனா அவன் என்ன சொல்றான், இந்த ஊர் ஜனங்களுக்கு முன்பதாக குஷ்டரோகம் என்கிற வியாதி தீர்றதுக்கு யோர்தான் நதியில போய் 7 தரம் முங்கணுமா. என் தேசத்திலேயே ஏன் குஷ்டரோகம் இருக்குன்னு தெரியாம நானே எவ்வளவு சீக்கிரட்டா என்னுடைய குஷ்டரோகத்தை மூடி மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப சீரியா தேசத்தில் இருக்கிற ஒரு ராணுவ தளபதி யோர்தான் கரையில போய் முங்க போறானா. அப்படியா? ஏன் முங்க போறான்? அவனுக்கு குஷ்டரோகம் இருந்துச்சான். நம்ம தீர்க்கதரிசிட்ட வந்தான், அவர் சொல்லிட்டாரு, உனக்கெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டேன், நீ என்ன தடவி குணமாக்கி நினைச்சியா? உன் பெருமை, உன் அகந்த, உன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட கிரியைகள் தான் உனக்கு குஷ்டரோகத்தை உண்டாக்கி இருக்கு. அதனால என் ஜனங்களுக்கு முன்னாடி நீ போய் வெக்கப்படாம முங்கி எழும்புனா உனக்கு சுகம் இருப்போ. சொல்றது புரிஞ்சா உங்களுக்கு? நம்முடைய பலவீனம், நம்முடைய சீக்ரெட்ஸ், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகள் யாருமே சுட்டி காட்டக்கூடாது, எந்த பொது இடத்திலுமே விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நாள் வரைக்கும் தேவ கிரியை எனக்கோ உங்களுக்கோ உண்டாகாது.